இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எங்கே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் யூனிட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, நீட் எக்ஸாம்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். ஹியூமன்ஸ் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் அபவுட் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமன்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டியிருக்காங்க. திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சுற்றி இருக்க ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா ஆட்டமால் ஆனது அப்படின்றத நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டே இருக்கோம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. A Greek philosopher Democritus in 400 BC believed that matter is made up of tiny indestructible units called atoms. ஸோ 400 BCயில் பார்த்தீங்கன்னா க்ரீக் ஃபிலாசபர் ஒருத்தர் இருந்திருக்காரு, டெமோக்ரிட்டஸ் அப்படின்றவர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன நம்பியிருக்காருன்னா, மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை வந்து பிரிக்க முடியாது, இன்டெஸ்ட்ரக்ட் பகுக்க முடியாது. ஸோ அதை தான் வந்து ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ லேட்டர் பார்த்திங்கன்னா 1803 ஜான் டால்டர் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் விச் ஆர் ஐடென்டிக்கல் இன் நேச்சர். ஸோ ஜான் டால்டன் வந்து 1803 என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐடென்டிக்கல் இன் நேச்சரில் தான் இருக்கும். ஸோ ஒரே மாதிரி தான் இருக்கும். இயற்கையிலே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான அணுக்களான ஆனது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜேஜே தாம்சன் டிஸ்கவர்ட் கேத்தோட் ரேஸ் நோன் அஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஜேஜே தாம்சன் வந்து கேத்தோட் ரேஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. ஸோ அது பேர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்வென்டடுக்கும் டிஸ்கவர்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இல்லாத ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறதா இன்வென்ஷன். ஸோ டிஸ்கவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பொருள் இருக்குது. ஸோ அதை வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு பொருள் இருக்குது, அதை வந்து இவங்க மறுபடியும் வந்து கண்டுபிடிச்சி நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதான் டிஸ்கவர்டு. ஸோ கேத்தோட் ரேஸ்ன்னு ஏற்கனவே இருந்திருக்கு, அதை வந்து நமக்கு வெளிக்கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா ஜேஜே தாம்சன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்லி அண்ட் கோல்ட்ஸ்டீன் டிஸ்கவர்ட் பாசிட்டிவ் ரேஸ். ஸோ கோல்ட்ஸ்டீன் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரேஸை வந்து கண்டுபிடிக்கிறாரு. விச் வேர் நேம்ட் அஸ் ப்ரோட்டான்ஸ் பை ரூதர்ஃபோர்ட். கோல்ட்ஸ்டீன் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரேஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. அதை வந்து ப்ரோட்டான்ஸ்னு வந்து யார் பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரூதர்ஃபோர்ட் வந்து வைக்கிறார். In 1932 James Chadwick discovered the chargeless particles called neutrons. ஸோ ஜேம்ஸ் சாட்விக் பார்த்திங்கன்னா சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. ஸோ அது பேர் பார்த்திங்கன்னா நியூட்ரான்ஸ். Presently a large number of elementary particles like photon, meson, positron and neutrino have been discovered. ஸோ இப்போ ப்ரெசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சிலது சொல்லியிருக்காங்க, போட்டான், மீசான், பாசிட்ரான், நியூட்ரினோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. In 1911, the British scientist Ernest Rutherford explained that the mass of atom is concentrated in its central part called nucleus. ஸோ 1911 பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் சயின்டிஸ்டான ரூதர்ஃபோர்டு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதோட சென்டரில் இருக்கும்ல நியூக்ளியஸு. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். மாஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து சென்ட்ரல் பார்ட்டான நியூக்ளியஸில் தான் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காரு. You have already learnt about the atomic structure in the earlier classes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நான் வந்து ஜான் டால்டர் என்ன சொல்லியிருக்காரு, ஜேஜே தாம்சன் என்ன சொல்லியிருக்காரு, கோல்ட்ஸ்டீன், ஜேம்ஸ் சாட்விக், ரூதர்ஃபோர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இதை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கடைசி நிமிஷம் ப்ரிப்ரேஷன் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகணுன்றப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், டிஸ்கவரி ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. In 1896, French physicist Henri Becquerel finished his research for the week and stored a certain amount of uranium compound away in a drawer for the weekend. ஸோ ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிசிஸ்ட் இருக்கார், ஹென்ரி பெக்ரல் அப்படின்றவர். ஸோ அவர் அந்த வீக்குக்கான ரிசர்ச் வந்து முடிச்சுட்டு யுரேனியம் காம்பவுண்ட் வந்து அவரோட ட்ராயரில் வந்து வச்சுட்டு போகிறார். By chance, an unexposed photographic plate was also stored in the same drawer. ஸோ பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்போஸ்டு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது யூஸ் பண்ணாத ஃபோட்டோகிராஃபிக் பிளேட், அதாவது ஃபோட்டோ எடுக்காமல் பிளேட் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து அந்த ட்ராயரில் இருந்திருக்கு. ஆஃப்டர் a week he returned and noticed that the film had been exposed to some radiation. ஸோ ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் வந்து ஏதோ ஒரு ரேடியேஷன் வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிறார். He discovered that he could
reproduce the effect whenever he placed uranium near a photographic film. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த யுரேனியம் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வந்து தாக்கியிருக்கு, ஏதோ ஒரு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து அவர் வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. apparently uranium radiated something that could affect a photographic plate. ஏதோ ஒன்று அந்த யுரேனியம் வந்து ஏதோ ஒன்று ரேடியேட் பண்ணுது, அது வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிக் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். திஸ் ஃபினோமினா வாஸ் கால்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ ஏதோ யுரேனியம் பக்கத்தில் அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை வைக்கும் போது ஏதோ ஒன்று வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபினோமினா தான், இந்த நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யுரேனியம் வாஸ் ஐடென்டிஃபைட் டு பி a radioactive element. ஸோ யுரேனியம் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ 2 years லேட்டர் பார்த்திங்கன்னா the Polish physicist Marie Curie and her husband Pierre Curie detected radioactivity in pitch blende அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ pitch blendeயில் பார்த்திங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ pitch blendeன்றது வந்து ஒரு டைனி பிளாக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ pitch blend பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைனியான ஒரு பிளாக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன கம்போசிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா UO2, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா UO3U இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா இருக்கும். இது வந்து அது இந்த pitch blendயோடு பார்த்தீங்கன்னா தோரியம், அப்புறம் கொஞ்சம் ரேர் எர்த் மெட்டல்ஸும் இருக்கும் அப்படின்றது தான் pitch blende. ஸோ ஏன் pitch blend அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிட்ச்ன்றது பிளாக், ஸோ பிளாக் கலரில் இருக்கனால பிட்ச் அப்படின்னு வந்திருக்கு. பிளெண்டு பார்த்திங்கன்னா ஸோ நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து பிளெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது அந்த UO2, UO3, தோரியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேர் எர்த் மெட்டல்ஸ், லெட் இதெல்லாம் இருக்கனால நிறைய பிளெண்ட் ஆகிருக்கனால பிட்ச் பிளெண்ட் அப்படின்றது பேர் வந்திருக்குதுக்கு. So they were not surprised at the radioactivity of pitch blende, which is known as ore of uranium. ஸோ இவங்க பெருசாக ஒன்றும் சர்ப்ரைஸ் ஆகலை pitch blendeயால், ஏன்னா அது ஏற்கனவே வந்து ore of uranium. ஸோ யுரேனியத்தோட தாது தான் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஒன்றும் ரேடியோ ஆக்டிவிட்டியை பார்த்து அவங்க வந்து ஒன்றும் சர்ப்ரைஸ் ஆகலை. Later they discovered that the radiation was more intense from pure uranium. ஸோ பியூர் யுரேனியம் விட இது ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, யுரேனியத்தில் தான் அதிகமாக இருக்குன்னு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. இது ஒன் ஆஃப் த ஓர் ஆஃப் யுரேனியம் தான் pitch blende. ஆனால் இந்த யுரேனியத்தை விட இதில் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்சோ இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த pitch blende has less concentration of uranium. ஆனால் வந்து தாக்கம் பார்த்திங்கன்னா யுரேனியத்தோட அதிகமாக இருக்குது, ஆனால் இது pitch blendeயில் பார்த்திங்கன்னா யுரேனியம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ எப்படி அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. They concluded that some other substance was present in the pitch blende. ஸோ யுரேனியத்தோட அதிகமாக பவர் இருக்குது, ஆனால் யுரேனியம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ வேறு ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது முடிவுக்கு வராங்க. ஆஃப்டர் செப்பரேட்டிங் திஸ் நியூ சப்ஸ்டன்ஸ் they discovered that it had unknown chemical properties and it also emitted radiation spontaneously like uranium. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நியூ சப்ஸ்டன்ஸை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. அந்த நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து பிரித்து எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா யுரேனியம் மாதிரியே வந்து ஏதோ ஒன்று வந்து ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த நியூ சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ரேடியம் அப்படின்ற பேரை வந்து வைக்கிறாங்க. The radioactive elements emit harmful radioactive radiations like alpha or beta rays or gamma rays. ஸோ இந்த radioactive elements வந்து ஹார்ம்ஃபுல்லான சில ஆல்ஃபா, பீட்டா, காமா இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு டெஃபினேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நியூக்ளியஸ் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த அன்ஸ்டேபிள் வந்து நியூக்ளியர் டீகேக்கு வந்து போகும். ஸோ அன்ஸ்டேபிளாக இருக்குது, ரொம்ப கோவமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நியூக்ளியர் டீகே, அதாவது அணுச்சிதைவு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அணுச்சிதைவுக்கு அப்புறம் ரொம்ப மோர் ஸ்டேபிள் நியூக்ளியாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நியூக்ளியர் டீகேக்கு வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் டீகேக்கு போயிட்டு ஃபர்தராக பார்த்திங்கன்னா வந்து மோர் ஸ்டேபிளாக கன்வெர்ட் ஆகும். ஸோ மோர் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க, ஸ்டேபிள் இல்லை, ரொம்ப ஸ்டேபிளாக வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ஆகுது இல்லையா, நியூக்ளியர் அணுச்சிதைவு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் அண்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த ஃபினாமினா ஆஃப் நியூக்ளியர் டிக்ளே ஆஃப் சர்டைன் வித் எமிஷன் ஆஃப் radiations like alpha, beta and gamma rays is called radioactivity, and the element which undergo this phenomena are called radioactive elements அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அணுச்சிதைவு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலமெண்ட் வந்து இந்த ஃபினாமினா போகுது இல்லையா,
அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அன்ஸ்டேபிளாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா அணுச்சிதைவு ஏற்படும், நியூக்ளியர் டீகே ஆகும். ஸோ ஃபர்தராக பார்த்திங்கன்னா மோர் ஸ்டேபிளாக மாறும். ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ், ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த எலமெண்ட் வந்து எந்த எலமெண்ட் வந்து இந்த ஃபினாமினா நடக்குதோ அதை வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. த எலமெண்ட்ஸ் சச் அஸ் யுரேனியம் அண்ட் ரேடியம் அண்டர்கோ ரேடியோ ஆக்டிவிட்டி and they emit radiation on their own without any human intervention. ஸோ யுரேனியம் அண்ட் ரேடியம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் நேச்சுராக பார்த்திங்கன்னா வந்து சுயமாக வந்து ரேடியேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படி வந்து அவங்களோட சொந்தமாக ப்ரொடியூஸ் ஆகிற ரேடியேஷனை வந்து என்ன சொல்கிறோன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். The element whose atomic number is more than 83 undergo spontaneous radioactivity. ஸோ 83க்கு மேலே இருக்கு இல்லையா, நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம்னா தெரியும். 83க்கு மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நேச்சுராகவே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து யுரேனியம், ரேடியம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு ரெண்டு எலமெண்ட் மட்டும் 83 கீழே இருக்கும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து டெக்னீட்டியம் டிசி, அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா 43, அண்ட் ப்ரோமீத்தியம் பிஎம் வித் அட்டாமிக் நம்பர் 61 பார்த்திங்கன்னா 83 கீழே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட ஒரு கொஷினாக கேட்கலாம். அட்டாமிக் நம்பர் வந்து 83 கீழே கம்மியாக இருக்க ரெண்டு சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னு சொல்லி, ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று வந்து டெக்னீட்டியம், இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ரோமீத்தியம். ஸோ அதோட அட்டாமிக் நம்பரும் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ do you knowன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். there have been 29 radioactive substance discovered so far. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 29 radioactive substance வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்திங்கன்னா வந்து ரேர் மெட்டல்ஸ் அண்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்திங்கன்னா ரேர் மெட்டல், டிரான்சிஷன் மெட்டல்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்திங்கன்னா வந்து ரேர் மெட்டல்ஸும் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி பார்த்தோன்னா தானாகவே நடக்கும், ஓனாகவே நடக்கும், செல்ஃபாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படி நடக்காது. ஸோ இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவ்னு இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க, தூண்டப்பட்ட கதிர் இயக்கம். ஸோ ஒரு தூண்டுனா தான் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ அதனால தான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லியிருக்காங்க. The phenomena by which even light elements are made radioactive by artificial or induced methods is called artificial radioactivity or man-made radioactivity அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் எலமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போரான், அலுமினியம்லாம் பார்த்திங்கன்னா லைட் எலமெண்ட்ஸ் கீழே வரும். ஸோ அந்த லைட் எலமெண்ட்ஸ் கூட ரேடியோ ஆக்டிவிட்டியாக மாற்றிடலாம். ஸோ எப்படி பண்ணலாம், ஏதாவது ஒரு இன்டியூஸ் பண்ணி, இல்லைனா மேன்மேட் நம்ம மனுஷங்களால் ஏதாவது ஒரு இன்டியூஸ் பண்ணி அது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக மாற்றிடலாம், ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This kind of radioactivity element was discovered by Irene Curie and F. Joliot in 1934. ஸோ ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டி வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரின் கியூரி அண்ட் எஃப் ஜோலியட் வந்து 1934 வந்து கண்டுபிடிக்கிறாங்க. Artificial radioactivity is induced in certain lighter elements like boron, aluminum, etc. ஸோ லைட்டர் எலமெண்ட்ஸில் கூட பண்ணலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க போரான், அலுமினியம். By bombarding them with radiation such as alpha particles emitted during the natural radioactivity of uranium. ஸோ எப்படி வந்து மாற்றலாம். ஸோ இப்போ போரான், அலுமினியம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா லைட்டர் எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி மூலமாக வந்திருக்கும் இல்லையா, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு பம்பார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது மோத விடுறாங்க. பம்பார்டிங்னா மோத விடுறாங்க. ஸோ மோத விடும் போது பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் ஆகிருக்கும் இல்லையா, யுரேனியம்லேருந்து, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் யுரேனியம்லேருந்து எமிட் ஆகிற அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து போரானையும் அலுமினியம் வந்து மோத விடுறாங்க. திஸ் ஆல்சோ ரிசல்ட் இன் த எமிஷன் ஆஃப் இன்விசிபிள் ரேடியேஷன் அண்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். ஸோ இப்படி மோத விடும் போது, பம்பார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேறு சில இன்விசிபிள் ரேடியேஷனும் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸு கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூரிங் சச் disintegration the nucleus which undergoes disintegration is called parent nucleus. ஸோ அந்த ஏதோ ஒரு நியூக்ளியஸ் வந்து இந்த டிஸ்இன்டெக்ரேஷனுக்கு உள்ளாகுது இல்லையா, இந்த அணுச்சிதவிக்கு உள்ளாகுது இல்லையா, ஸோ அதை தான் வந்து பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
and which produced after the disintegration is called daughter nucleus. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்இன்டெக்ரேஷனுக்கு அப்புறம் நிறைய வந்து பிரியும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோன்னா டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். The particle which is used to induce the artificial integration is termed as projectile. ஸோ ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, பேரண்ட் நியூக்ளியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எதாவது வச்சு மோதினா தான் நமக்கு வந்து டாட்டர் நியூக்ளியஸாக கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று வச்சு மோதுறோம், ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெக்ரேஷனை தான் ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, ப்ரொஜெக்டைல் பண்ண பிறகு சில இதில் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எஜெக்டட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. when the projectile hits the parent nucleus it is converted into an unstable nucleus. ஸோ இந்த ப்ரொஜெக்டைல் பார்த்திங்கன்னா பேரண்ட் நியூக்ளியஸை வந்து ஹிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறிடும். ஸோ இதனால் என்னப்பா ஆகும் பார்த்திங்கன்னா டிகே மாறும், நியூக்ளியர் டிகே வந்து ஏற்படும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா டாட்டர் நியூக்ளியஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அலாங் வித் எஜெக்டட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் இருக்குது, அது கூட ஒரு ப்ரொஜெக்டைல் வந்து மோத விடுறாங்க. ஸோ டாட்டர் நியூக்ளியஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து மோத விடுறது பேர் பேரண்ட் நியூக்ளியஸ். டிஸ்இன்டெக்ரேட் ஆகி வரது பார்த்திங்கன்னா வந்து டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாட்டர் நியூக்ளியஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து எஜெக்டட் பார்ட்டிக்கலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேரிசன் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் பார்த்திங்கன்னா செல்ஃப் டிஸ்இன்டெக்ரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் நேச்சுரலாக ஓனாக நடக்கும். ஸோ எந்த ஒரு இன்டியூஸ்டும் இல்லாமல் தானாக நடக்கிறதா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதுவும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இன்டியூஸ்டு ப்ராசஸ், டிஸ்இன்டெக்ரேட்டேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் த்ரூ இன்டியூஸ்டு, ஏதோ ஒரு இன்டியூஸ் நம்ம மேன்மேடால் ஏதோ ஒன்று இன்டியூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட். மோஸ்ட்லி எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் நியூட்ரான், பாசிட்ரான் எக்ஸெட்ரா ஆர் எமிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் தான் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா வந்து வரும். ஸோ இதனால் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸோ தன்னிச்சையாகவே நடக்கக்கூடாது. இது ஆர்டிஃபிஷியல் பார்த்திங்கன்னா தூண்டப்பட்ட நிகழ்வு, இன்டியூஸ்டு ப்ராசஸ். எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83. ஸோ இது பொதுவாக பார்த்திங்கன்னா 83 விட அதிகமாக அணு எண் கொண்ட தனிமங்களை வந்து நடைபெறுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 83 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவை பொதுவாக பார்த்திங்கன்னா குறைவான அணு எண்களை கொண்ட தனிமங்களை வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரோல், ஏன்னா நாம் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், மேன்மேடால் தான் இன்டியூஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க 6.1. ஸோ அந்த எக்ஸாம்பிளையும் பார்த்துருவோம். இஃப் யூ டினோட் த பேரண்ட் அண்ட் டாட்டர் நியூக்ளியஸ் அஸ் XY. ஸோ பேரண்ட் நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, டாட்டர் நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. தென் த நியூக்ளியர் டிஸ்இன்டெக்ரேஷன் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஃபாலோஸ் X, PE, Y. Here P and E represent the projectile particle and ejected particle respectively அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 4. ஸோ இது எல்லாமே லைட்டர் எலமெண்ட்ஸ். 4BE 9 + 2HE 4 என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6C13 ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஸ்டார்ன்றது பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் நம்ம டெஃபினேஷன் படித்தோம் பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியர் டிகே ஆகும். ஸோ அந்த நியூக்ளியர் டிகேலேருந்து பேரண்ட் நியூக்ளியஸ் டாட்டர் நியூக்ளியஸாக பிரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸான 6C13 ஸ்டாரை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அது எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா 6C12 நியூட்ரான் அப்படின்றது பிரியுது. ஸோ இங்கே வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா X, P, E, Y அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ் பார்த்திங்கன்னா பேரண்ட் நியூக்ளியஸ், P பார்த்திங்கன்னா வந்து இப்போ ப்ரொஜெக்டடு, E பார்த்திங்கன்னா எஜெக்டட் பார்ட்டிக்கல், ஸோ Y பார்த்திங்கன்னா வந்து டாட்டர் நியூக்ளியஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அபவ் நியூக்ளியர் ரியாக்ஷன் C13 ஸ்டார் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி C13 ஸ்டார் பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்குது அண்ட் இட் இஸ் ரேடியோ ஆக்டிவ். This reaction can be represented as 4BE9 alpha N 6C12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க, எப்படி பிரியும் இந்த 6C13 வந்து கீழே எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6C12 + நியூட்ரான் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோலே எக்ஸ் வந்து பேரண்ட் நியூக்ளியஸ், P பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டட், E பார்த்திங்கன்னா எஜெக்டட், Y அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. 4BE9 பார்த்திங்கன்னா வந்து
பேரநியூக்ளியஸ். ஆல்ஃபா பார்த்திங்கன்னா வந்து ப்ரொஜெக்டட், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வச்சு தான் மோத விடுறோம், பம்பார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நியூட்ரான் எஜெக்ட் வெளியில் வருது பார்த்திங்கன்னா நியூட்ரான் வந்து எஜெக்ட் ஆகி வெளியில் வருது. ஸோ டாட்டர் பார்த்திங்கன்னா 6E12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கியூரி அப்படின்றது அது ட்ரெடிஷனாக யூஸ் பண்ணுற ரேடியோ ஆக்டிவிட்டி. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் which undergoes 3.7 into 10 power 10 in disintegration in 1 second. ஸோ இந்த கியூரியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து 3.7 into 10 power 10 in 1 செகண்டில் டிஸ்இன்டெக்ரேட் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி க்ளோஸ் டு த ஆக்டிவிட்டி ஆஃப் 1 gram of radium 226 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ கியூரினா எவ்வளோ வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ரூதர்ஃபோர்ட். It is another unit of radioactivity. It is defined as the quantity of a radioactive substance which produces 10 power 6 disintegration in 1 second. ஸோ 1 ரூதர்ஃபோர்டுன்றது பார்த்திங்கன்னா இன்னொரு ரேடியோ ஆக்டிவிட்டியோட யூனிட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா 10 power 6 டிஸ்இன்டெக்ரேஷன் ஒரு செகண்டில் வந்து ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெக்குரல் தான் பார்த்திங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ இதுதான் ரொம்ப எஸ்ஐ யூனிட் தான் யூஸ்வலாக நிறைய வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் என்னன்னு கேட்டாங்கன்னா பெக்குரல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. It is defined as the quantity of 1 disintegration per second. ஸோ 1 disintegration ஒரு செகண்டில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ராங்டன். ஸோ ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆஃப் காமா அண்ட் X-rays in measured by another unit called Rankton. ஸோ ரேடியேஷன் எக்ஸ்போஷரான காமா எக்ஸ்ரே வந்து மெஷர் பண்ணுற another unit என்னன்னு பார்த்தீங்கன்னா Rankton அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 Rankton is defined as a quantity of radioactive substance which produces a charge of 2.58 into 10 power minus 4 coulomb in 1 kg of air under standard condition of pressure, temperature and humidity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆல்ஃபா அண்ட் எக்ஸ்ரேஸ்க்கு மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. 1 ராங்டன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா 2.58 into 10 power minus 4 கூலும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் 1 kg ஆஃப் ஏர் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் ஆஃப் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா காமா ரேஸ், நியூக்ளியர் ஃபிஷன், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா காமா ரேஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஒரு வீடியோ லாங்காக வந்து போட்டு என்னால் அப்லோட் பண்ண முடியாதனால பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன டாபிக் எடுக்கலாம் அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.